அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான முயல் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிற மெத்தட் தான் நான் செய்கிறேன். ரெகுலராகவே எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. வளர்க்குற முயலாக இருந்தாலும் சரி, காட்டு முயலாக இருந்தாலும் சரி, வெளியில் விற்றுட்டு வருவாங்க, அந்த மாதிரி கிடைச்சாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி ஒரு முயல் 1.5 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு, அது வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் இது சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் கூட ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே வந்து கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் மறுபடியும் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முயல் கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சில நேரத்தில் நல்லா தண்ணியோட வரைக்கும் கூட நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக விடலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேவி பதத்தில் தான் செய்ய போகிறோம், குழம்பா செய்ய போகிறதில்ல. அதனால் இது வந்து கறி மூடுற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறி வரும் கொஞ்ச நேரம் வணக்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இது மூடுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வரும், அதுக்கப்புறம் இறக்குனா போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 2 பரட்டி விடுங்க. இது வந்து மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம பொறுமையாக வதக்கிட்டோம் அப்படின்னா மெல்லமாக வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து குக்கர் 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே குக்கர் விசில் வந்துருச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் கசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இந்த மாதிரி அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி கசகசாவும் சோம்பும் சேர்த்தனோன்னா அது ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்கும். எங்கள் அம்மா ரெகுலராகவே அந்த மாதிரி தான் சேர்த்துவாங்க. இப்போ நம்ம வந்து அதை சேர்த்திட்டு இறக்கி வச்சிட்டோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. மசாலாவும் ஆறிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மசாலாலாம் வெளியில் வரும். நமக்கு வந்து அரைக்கிறதும் நல்லா அரைபடாது. தனியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன். வாசனையே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 விசில் விட்டதுனால நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் இருக்கிற தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கூட இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் நான் பார்த்து கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. இப்போ 2 விசில் வந்தோடனே வந்து நமக்கு இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த சமயத்தில் நமக்கு தண்ணி குழம்பா வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை மட்டும் இருத்துக்கிட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ஆகிடுங்க. நான் வந்து எதுவுமே எடுக்கலை, அப்படியே வந்து சுண்ட விட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டா அப்படின்னா நல்லா சுண்டிடும், கிரேவி மாதிரி ஆகிடும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.